இங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, வரப்போற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இவங்க பையன் எவ்வளவு மார்க் வாங்க போறான்னு இவளுக்கு முன்னாடியே தெரியுது. அது இவங்க பையனுக்கு மட்டும் இல்லாம அடுத்த பசங்களை பார்த்தாலும் அவங்க என்ன மார்க் வாங்க போறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அதை வச்சு இவங்க பையனோட மார்க்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக டெய்லி முட்டையும் பாலுமா கொடுத்து ஹெல்த்தியா வச்சுக்கிறாங்க. அதுல இவன் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா சாப்பிடறானோ அந்த அளவுக்கு அவனோட மார்க் ஏறுது. சோ அவனுக்கு பிடிக்கலைனாலும் அம்மா ஃபோர்ஸ் பண்றதுக்காகவே சாப்பிடுறான். அதே மாதிரி யார் கூட பழகணும் பழக கூடாதுன்னு அவங்க அம்மா தான் டிசைட் பண்றாங்க. அது பத்தாதுன்னு டெய்லி இவனை அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுப்பி படிக்க வச்ச பாயிண்ட் ஏறுது. சோ அவனுக்கு எவ்வளவு தூக்கம் வந்தாலும் அவனை தூங்க விடாம படிக்க வைக்கிறாங்க. இதே மாதிரி டெய்லி ஹெல்த்தியான சாப்பாடு தூங்க விடாம படிக்க வைக்கிறதுன்னு செஞ்சு செஞ்சு ஓரளவுக்கு மார்க் ஏத்திடுறாங்க. ஒரு நாள் இவன் ரிலாக்ஸ் பண்றதுக்காக கிட்டார் வச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு இப்ப இருக்கிறது அது ஒண்ணு மட்டும் தான். ஆனா இவன் அதை வாசிக்கும் போது இவ்வளவு நாளா ஏத்தன பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. சோ அந்த கிட்டாரை வாங்கி உடைச்சிட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி சத்தம் போடுறாங்க. இவனும் அம்மா சொன்னதுக்காகவே அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பிச்சு எரிஞ்சிட்டு படிக்க போயிடுறான். ஆனா அதுல இருந்து தான் அவனோட கேரக்டரே மாற ஆரம்பிக்குது. ஏன்னா நடுராத்திரில கூட தூங்காம படிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தலையில இருக்கிற முடிய சீவனா டைம் வேஸ்டா போகுதுன்னு தலையில இருக்கிற முடிய மொட்டை அடிச்சிடறான். சாப்பிட கூட டைம் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு எல்லாத்தையுமே அரைச்சி குடிச்சிட்டு படிக்க போயிடுறான். அந்த அளவுக்கு ஒரு படிப்பு பைத்தியமா மாறிடுறான். அதை பார்த்து அவங்க அம்மாவே பயந்து போயிடுறாங்க. சோ இனிமேல் அவனை படிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு புது கிட்டார்னு வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா அவ எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு படிக்கிறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிடுறான். கடைசியில பார்த்தா நல்லா இருந்த பையனை மார்க் வாங்குறதுக்காகவே படிக்க சொல்லி பைத்தியம் வைக்கிறாங்க.